மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். கிரகநிலை: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் ரணருணரோக ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி அயன சயன போக ஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன் என வலம் வருகிறார்கள். கிரகமாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் அயன சயன போக ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: புத்திசாதுரியத்தால் புகழையும் செல்வத்தையும் பெறும் மேஷ ராசிக்காரர்களே, இந்த மாதம் எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பயணம் செல்ல வேண்டியிருக்கும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியிருக்கும். சொத்துக்கள் மீது கவனம் தேவை. தொழில்: வியாபாரம் செய்பவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர் வந்து சேரும். பழைய பாக்கிகளின் வசூல் தாமதமாக இருந்தாலும் பணம் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். ராசிக்கு 12 சுக்கிரன் சஞ்சாரம் இருப்பதால் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். கலைத்துறையினருக்கு காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையும். பணவரவுக்கு குறைவு ஏற்படாது. உங்களின் தன்னம்பிக்கை உயரும். வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது. மனக்குழப்பம் நீங்கும். தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும். அரசியல் துறையினருக்கு மனகவலை குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல் ஏற்படலாம். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நன்மை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கும். அஸ்வினி: குடும்பத்தில் ஒற்றுமை, சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு, பொருளாதார உயர்வு, கடன்கள் குறையக்கூடிய அமைப்பு உண்டாகும். தேவையற்ற வம்பு வழக்குகள், மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதால் எதிலும் நிதானம் தேவை. பொருளாதார நிலை மிக சிறப்பாக அமையும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் அபிவிருத்தியும் பெருகும். பரணி: கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். பிரிந்து சென்று உறவினர்களும் தேடி வந்து நட்புகரம் நீட்டுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. கை, கால் மூட்டுகளில் வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வரலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கார்த்திகை 1ஆம் பாதம். தம்பதிகளிடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தின் ஒற்றுமை குறையும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நண்பர்கள் உறவினர்களிடையே பகைமை உண்டாகும். முடிந்தவரை பிறர் விஷயங்களில் தலையிடாமல் தவிர்த்து விடுவது நல்லது. மார்ச் மாத ராசிபலன் 2025 இன்படி இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி கடந்த மாதங்களைப் போலவே இந்த மாதமும் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார். பொதுவாக இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக கருதப்படும். ஆனால் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் சனி சற்று பலவீனமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில்
பணியிடத்தில் முன்னேற்றம் சாத்தியமாகும். ஆனால் அவ்வப்போது சில சிரமங்கள் காணப்படலாம். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் சற்று கவனமாக வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகமான புதன் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க முடியாது. இதன் விளைவாக சில வணிக முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அபாயங்கள் எதுவும் எடுக்கப்படாவிட்டால் முடிவுகள் பொதுவாக சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பாகத்தில் லாப வீட்டில் இருந்து கொண்டு 5ஆம் வீட்டை பார்ப்பார். ஆனால் சனியின் தாக்கத்தால் தனக்கான பலனைக் கொடுப்பதில் பின்தங்கியிருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் 100% அடைய நீங்கள் 100% விட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். 2ஆம் வீட்டில் குருவின் செல்வாக்கு பொதுவாக சாதகமான பலன்களை தரும். குரு சந்திரனின் செல்வாக்கின் கீழ் இருக்கும். இதன் விளைவாக குடும்ப உறுப்பினர்களிடையே உணர்ச்சிப் பிணைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஓரளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியமும் கூடும். உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் பொதுவாக இந்த மாதம் நன்றாக இருக்கும். உங்கள் காதல் உறவை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார். ஆனால் சனியின் தாக்கத்தால் நீங்கள் இடையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த விஷயத்தில் சுக்கிரன் இந்த மாதம் சாதகமாக இருப்பதால் திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் 12ஆம் வீட்டின் இணைப்பால் ஒருவருக்கொருவர் விழிப்புடன் இருப்பது அவசியம். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சனி பொதுவாக சாதகமான நிலையில் இருக்கிறார். இதனால் லாப வரைபடம் சற்று குறைவாக இருக்கலாம். இருப்பினும் தொடர்ந்து கடினமாக உழைக்கும் மக்கள் தங்கள் லாப வரைபடத்தை பராமரிக்க முடியும். உங்களின் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் மிக நல்ல நிலையில் இருப்பார். இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உங்களைத் தொடர்ந்து பலப்படுத்தும். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். கிரகநிலை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில், குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில், செவ்வாய் ரணருணரோக ஸ்தானத்தில், கேது லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி அயன சயன போக ஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன் என வலம் வருகிறார்கள். கிரகமாற்றங்கள் மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18